Hi, எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. நான் வந்து எந்த அளவுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என் வீடு ஒரு குப்பையாக இருக்குது, நாங்கள் இதை ரெனோவேட் பண்ணுறோம், புது கபோர்ட் பண்ணுறோம், அதனால என்னென்னவோ இருக்குன்ட்டு. பட் இப்போ நான் சொல்கிறேன், என் வீடு எந்த அளவுக்கு அப்படி இருக்குன்னா, என் வீட்டில் ஒரு ஃப்ரேம் கூட இல்லை, ஷூட் பண்ண முடியாது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் வீட்டில் உட்காந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இட் இஸ் ஆல்சோ த பிக்கெஸ்ட் ரீசன் வை வீடியோஸில் பயங்கர டிலேன்னு. அதை தாண்டி இன்னொரு ரீசன் வை எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இந்த தடவை அந்த ப்ராப்பர் ஸ்கெட்யூல் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் நான் போன மாதம் ஐ திங்க் அரவுண்ட் 11 ஆர் சம்திங் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேங்க அழகே அழகுக்கு. அப்பத்துலேருந்து கண்டினியூவஸாக நடுவில் ஒரு கேப் கிடைக்குமா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்தது, இன்னொரு கேப் கிடைக்குமா கோயிலுக்கு போக வேண்டியது, இல்லை ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்றுன்னு சொல்லி கண்டினியூவஸாக ப்ராப்பர் தூக்கமே இல்லாமல் வெயிலில் ஷூட்டிங், ஹீட்டில் ஷூட்டிங், சூடில் ஷூட்டிங் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இது நான் மட்டும் கிடையாது, எங்கள் மொத்த யூனிட் ஆக்டர்ஸை கூட விட்டுடுங்க, எங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குற மற்றவங்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஏன்னா கொடைக்கானல் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் மகாசங்கமம் சீக்வன்ஸ்னு நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் தேங்க்யூ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே. அதனால பாடி கண்டிஷன் வந்து ரொம்ப டெரிபிளாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டெரிபிளாக இருக்குது. இப்போது மேபி ஒரு 10 days கிட்டத்தட்ட லைக் ஷூட்டிங் இருக்காது, பட் மற்ற ஒர்க் எல்லாம் இருக்குது எங்களுக்கு. அந்த டைமில் தான் திரும்ப ஒப்பேத்தணும் உடம்ப, அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் போகணும். இன்றைக்கி ஒரு ஹால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ ஆன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ ஹால் பண்ணுற தெம்பே இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்கேன். லட்டா ஆமாம், கணேஷ் சார் கொடுத்தாங்க, குரு கொண்டு கொடுத்தாங்க எனக்கா? ஆமாம், உங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே. நானே அக்கா ஹாய் சொல்லுங்க என் விலாகுக்கு. ஹாய். நான் எப்படிக்கா இந்த வீட்டில் உட்கார முடியலன்னு வந்து இங்கே உட்காந்துருக்கேனே, உங்கள் தொல்லை பண்ணுறேன்னா? பிரச்சனை இல்லை, உட்காருங்க. தேங்க்ஸ்க்கா. இவங்க தான் எங்கள் அழகு ராணி. ஆல் இன் ஆல் நான் என்ன அழகுமதி, இவங்க தான் அழகு ராணி. எங்கள் மாமியார் கூடவே என் ஹஸ்பண்டோட ஏஜ் இவங்களோட சர்வீஸ். ஸோ அதனால அந்த அளவுக்கு ஷீ இஸ் ஆல் இன் ஆல். பட் இப்போ எல்லாருமே ஆக்சுவலி இன்றைக்கும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், எல்லோரும் அதுக்கு போயிருக்காங்க. ஆனால் என் வீட்டில் அந்த வேலை நடக்குதுல்ல, அதில் அங்கே இங்கே சில பிழைகள் இருக்குது. அது வந்து நாங்கள் மேற்பார்வை பண்ணலன்னு நம்பிக்கையான ஆட்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம சொல்லணும் இல்லை, இது எங்களுக்கு இப்படி கம்ஃபர்டபுள் அப்படி கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன். ஸோ ஒரு 1 hourக்கு ஒரு தடவை அங்கே போய் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வேறு சூப்பர்வைசர் மற்றவங்க எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ ஒரு விலாக் ஷாப்பிங் ஹால் இருக்குது, மேபி அடுத்த விலாகாக வரும், அது பண்ணலான்னு தான் இதை ஆரம்பித்தேன். அப்புறம் இன்றைக்கி வெளில போகலான்னு வேறு நினச்சேன். அப்போ கார் சாட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம்ல, அப்போ நான் மட்டும் தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். அப்போ கார் சாட்ஸ் இருக்கலான்னு ஒரு பிளான். சுத்தமாக முடியலைங்க, மண்டையில் வின்னு வலிக்குது. ஆனாலும் எனக்கு என்ன தெரியுமா, ராகவ் வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க, ஓபி ப்ளே தான் 1971 தமிழில் பண்ண ப்ளே, இப்போ இங்கிலீஷில் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஆர்கனைசேஷன், அதனால அது பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அதில் நான் கான்ட்ரிபியூட்டே பண்ணலையோ, என் புருஷன் தன்னந்தனியாக அதெல்லாம் பண்ணுறாரோன்னு நினச்சி நீ காலைல ஆக்சுவலி தூங்கியிருக்கலாம். ஆனாலும் எழுந்து அவருடைய ரிஹர்சலுக்கு போனேன். போயிட்டு வந்து அப்போது குக் வித் கோமாளி பார்த்து நான் முழிச்சிருக்க போகிறேன். நான் இப்போ தான் தூங்கினேன்னா நான் ஃப்ளாட். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ஆஃப்டர்நூன் தூக்கம் சுகம்னு. எனக்கு ஆஃப்டர்நூன் தூக்கம் எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஆஃப்டர்நூன் தூக்கம் மட்டும் தூங்கிட்டே வச்சுக்கோங்களேன், அந்த பாதியில் எந்திரிப்பேன்ல, ஒரு தலைவலி வரும், ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் வரும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் ஐ ஜஸ்ட் பி லைக் ஏன் தூங்குனேன் அப்படின்ட்டு. பவர் நேப் இஸ் ஓகே. இப்போ ஷூட்டிங்க்கு நடுலலாம் நான் பவர் நேப் எடுப்பேன், ஒரு 10-15 minutes இப்படி சாஞ்சு அந்த மாதிரி எல்லாம். பட் ஃபுல் தூக்கம் தூங்கிட்டேன்னா நான் செத்தேன். அப்படிதான் ஆச்சு. அவர் கொஞ்சம் நேரம் படு, யூ நீட் இட் அப்படின்னு சொல்லி இப்படி தூங்க வச்சுட்டு மனுஷன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பெல் அடிக்கிறாங்க, நான் உள்ளே தூங்கிட்டு இருக்கேன். ஃபோன் அடிக்கிறாங்க, நான் உள்ளே தூங்கிட்டு இருக்கேன். என்ன ஜர்க் பண்ணி எஞ்சி பெல்லா ஃபோனாக தெரில. எஞ்சி பார்த்தா அத்தனை மிஸ்ட் கால், அத்தனை தடவை பெல் அடிக்கிறாங்க, நான் ரூம்குள்ளேயே இருக்கேன். அப்புறம் எனிவேஸ் ஒரு வழியாக வேலை ஆரம்பிச்சாச்சு. சாரி, எனக்கு இப்போ செம்ம தலைவலிக்குது. அண்ட் நான் ரொம்ப குட் கேர்ளாக இருந்தேன் இல்லை இந்த ஃபுல் மந்த், நீ காலையும் ரொம்ப குட் கேர்ளாக இருந்தேன்னு எனக்கு ஒரு ட்ரீட்.
டடா! மாம்பழம். ஸோ மாம்பழத்த வந்து தண்ணீல ஊற வச்சு வெட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. தண்ணீல ஊற வச்சிருக்கேன். இப்போ வெட்டுவேன். இப்போ நான் குக்கு வித் கோமாளி பார்க்க போறேன். ஸோ இது என்ன விலாகுன்னு தெரில. ஆனா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நான் இந்த விலாக ஷூட் பண்ணிட்டே இருப்பேன். என்னென்ன வருதோ அதெல்லாம் நீங்க பாருங்க. ஹாய். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட பேசினேன் ஆஃப்டர்நூன். அதுக்கப்புறம் பயங்கரமா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்துக்கும் போது எனக்கு ஒரு ஆட் ஷூட் கொஞ்ச நேரம் ஒர்க் தான். அது கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட் ஷூட்டுக்கு கிளம்ப வேண்டியது இருந்ததில்ல. அந்த காஸ்டியூம்ஸ் அண்ட் என்னோட ஸ்டாஃப் அசிஸ்டண்ட் கூப்பிடுறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஷூட்டுக்கு போகும்போது செம்ம ஒரு அட்ரினலின் ரஷ்ஷோட கிளம்பினேன். ஏன்னா லைக் ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ வெண்ட். அங்கே போய் அந்த ரஷ்ஷில் கொஞ்சம் முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப் வரும்போது காலுங்க ஒதற ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐ நோ தட் யூனோ இட்ஸ் இட்ஸ் ஆல் த சன் அண்ட் லைக் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த ஹீட் அண்ட் த கைண்ட் ஆஃப் ஹீட் தட் we're ஃபேஸிங் எல்லாமே சேர்ந்து it's quite stressful on us. For those of you who don't know, I mean நான் இதில் எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க. நானே ஒரு மீமோ ஒரு லைக் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ ஏன் இந்தியா ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா, there's something called the El Nino effect. அது நான் படித்த போஸ்ட்டில் என்னென்னு போட்டிருந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பெசிஃபிக் ஓஷன் விச் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் த லார்ஜஸ்ட் ஓஷன், அதுதான் வந்து இப்போ சூரியன் கிட்ட இருந்து நம்ம கிட்ட வர ரேஸை அந்த ஓஷன் வாட்டர் தான் மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஒரு பேலன்ஸை நமக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஒன்ஸ் இன் 150 இயர்ஸ் அந்த பேலன்ஸோட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அது ரீச் பண்ணி அது ட்ராப் பண்ணி வச்சிருந்த ஹீட் எல்லாம் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் த ஹோல் திங் ஸ்டார்ட்ஸ் ஆல் ஓவர் அகேன். அந்த 150th இயரில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஜெனரேஷன் பாருங்களேன். We saw the birth of a century. We saw the birth of a millennium. We saw world without internet. We saw world without mobile phones. And then we saw all of these come into our lives. Then we saw like, you know, எல்லாமே fast food, globalization, everything come into our country. COVID, earthquake, tsunami. And then now this El Nino effect as well. Like, what a time to be alive. So adinale what happens is, because it's not even like normal heat or something, it's that waterலேருந்து வர ஹீட்டுங்கிறதுனால இட்ஸ் தட் மாய்ஸ்சர் கண்டெய்ன்ட் ஹீட். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம ஸ்வெட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்வெட்டை காற்று ட்ரையாக இருக்கிறதுனால காற்று அப்சார்ப் பண்ணிக்கும். அது ஒரு மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்வெட் பண்ணாலும் காற்றுலேயே ஏற்கனவே அவ்வளோ மாய்ஸ்சர் இருக்கிறதுனால நம்ம ஸ்வெட்டை கூட அது அப்சார்ப் பண்ணிக்காது. இமேஜின் பீயிங் இன் லைக் a very dry hot room and then like a steam room. So நம்ம ஃபேஸ் பண்ணுறது இப்போ ஸ்டீம் கலந்த ஹீட், which is why it's so unbearable. And especially சென்னை மாதிரி ஒரு ஊரில் இருக்கிற நம்ம எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி we're not equipped to handle the heat. இப்போ எங்கள் அப்பா வந்து 40 வருஷம் துபாயில் வேலை பார்த்தார். துபாய் வந்து ஒரு பாலைவனம். ஸோ அங்கே எவ்வளோ சூடாக இருக்கணும். ஆனால் அந்த கண்ட்ரீஸ், ஐ மீன் the place is so equipped to handle heat. அங்கே இருக்கிற பெட்டி கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் ஏசி இருக்கும். ஓகே, இப்போ ஏசி போட்டோன்னா அதுலேருந்து வர ஹீட்டு நான் பேசலாம். பட் மனுஷங்களாக சர்வைவ் பண்ணுறது துபாயில் கொஞ்சம் சுலபம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் when it's hot. ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது. நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவேன்னா யாருன்னா, வெளியிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, லைக் பூக்கடை போடுறவங்க, பழக்கடை போடுறவங்க, அவங்க எல்லாம். பட் ஆல்சோ நீங்கள் வெளியிலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி பழகிடும்னு வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே ஏசியில் இருந்துட்டு வெளில போயிட்டு இப்படி 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 ஷட்டில் பண்ணும்போது அது இன்னும் ஹார்டாக இருக்கும், இன்னும் டிஃபிகல்ட்டாக கூட இருக்கும்.
பட் இந்த மாதிரி ஒரு இதில் நான் ஷூட் பண்ணிட்டு வந்ததுனால ஐ ஃபீல் லைக் மை பாடி இஸ் சிவியர்லி டீஹைட்ரேட்டட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது ரீஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும். எலக்ட்ரோலைட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்கணும். பட் அதுவுமே ஒரு அளவுக்கு மீறி அது ஏதாவது இம்பேலன்ஸ் ஆகிடுமோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பயம் இருக்குங்க. வர வர அப்பா மூளை ரொம்ப வேலை செய்யுது. எதையுமே சிம்பிளாக யோசிக்க முடியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். ஆனால் இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்னோட ரூமில் இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் ஆல் தி இன்கம்ப்ளீட் ஒர்க். பட் அவங்க கிளம்புனதுனால சரி இங்கே வந்து ஒரு குளியலை போட்டுட்டு நிம்மதியாக தூங்கலான்றப்ப தான் ஒரு வீடியோன்னு ஒன்று ஆரம்பித்தோமே, அது எங்கே போச்சு அப்படின்னு நினச்சி ஐ ஸ்டார்டட் ரெக்கார்டிங் திஸ் கிளிப் இன் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஆக்சுவலி இது எல்லாமே டஸ்ட்டு, இந்த பெட்ஷீட் எல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்றணும், நாளைக்கு பண்ணணும். சரி ஓவராலாக ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாமேன்ட்டு இருந்தேன். பட் இதுலேயே படுத்துட்டேன். குளிச்சுட்டு வந்து டஸ்ட்டு பில்லோவில் படுத்துருக்கேன் பாருங்க. நான் இன்னும் ஒரு ஜீனியஸ். ஸோ பேசிக்காக என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். ஆனால் ஒரு புது டாபிக் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் நாங்கள் போனோம்ல, அப்போது மெமரிஸாக எடுக்கலான்னு நினச்ச ஒரு விலாக் நான் எடுத்தேன் தான். நான் வந்து செட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு அப்படின்பல்ல. தட்ஸ் ட்ரூ. எனக்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் செட்டுன்னு பெருசாக அந்த வீடியோவில் கிளிப்ஸ் எல்லாம் இருக்காது. ஆனால் the whole road trip aspect of it, all of that was fun. And I cannot imagine that, லைக் அது எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்குச்சு அப்படின்ட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் இப்போ நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் இட் மேட் மீ ஃபீல் ஸோ ஓவர்வெல்ம்டு. நீங்கள் வந்து அடுத்ததான் மகா சங்கமம் இப்போ போய்கிட்டு இருக்கு, அதோட விலாக் எல்லாம் எப்போ வரும்னு ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கும்போது தான் டபால்னு ஒரு பெரிய கில்ட் வந்துச்சு. பிகாஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி ஒரு விலாகும் நான் எடுக்கலை மகா சங்கமம்லாம். சென்னையில் இந்த ஷூட்டிங் நடக்கும்போது நான் அந்த ஜோன்லேயே இல்லைங்க. இது கொடைக்கானல் போனதுனால அது ஏதோ ஒரு ஒர்க் வெக்கேஷன் மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன். மற்றபடி நான் பெருசாக எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை. பட் தேங்க்யூ அதுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட் எல்லாத்துக்குமே. அடுத்ததாக ஒரு விலாக் தான் நான் ஷூட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து இந்த விலாகை எடுக்கணுங்கிறது தான் என்னோட மைண்டில் இருக்குது. ஆக்சுவலி சம் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த வாரம் ரொம்ப டிலேவாக வந்துச்சு விலாக்ஸ். யூஸ்வலாக அந்த டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டேவே இல்லாமல் வென்ஸ்டே ஃப்ரைடே சண்டேன்னு மாறிட்டோம் நம்ம. பட் நோ, அடுத்த வாரத்துலேருந்து ஐம் கோனா ட்ரை வெரி ஹார்ட் டு ஸ்டிக் டு திஸ் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே. அண்ட் ஐம் ஸோ சாரி தட் உங்களுக்கு சரியாக அப்டேட்டும் பண்ண முடியறதில்ல. ஏன்னா இந்த தடவை என்னாச்சு தெரியுங்களா, நாங்கள் வந்து அந்த விலாக் வர்றதுக்குள்ளே அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் எல்லாரும் ஷூட்டிங்காக ரொம்ப தூரத்தில் ஈசிஆரில் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல சுத்த சிக்னல் இல்லைங்க. ரெடியான வீடியோவை என்னால் யூடியூப் டீமுக்கு அனுப்பி அதை அப்லோட் பண்ணுற அந்த பாசிபிலிட்டி இல்லாமல் போச்சு. சரி ஒரு நாள் ஆகும், அடுத்த நாள் ஆகும்னு கண்டினியூஸாக ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு. அங்கே ஒய்ஃபையும் எனக்கு கிடைக்கல. இந்த வெயிலுக்கும் கேரவனுக்கும் நடுவில் எங்கே போய் ஒய்ஃபை தேடுறதுன்னு தெரியல. அதனால தான் இப்படி நடக்கவே கூடாதுன்னு நினச்ச விஷயம் நடந்துருச்சு. பட் இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் இவ்வளோ ப்ரெஷரும் நம்ம போட்டுக்க கூடாதுல. அட் தி எண்ட் ஆஃப் தி டே we're all humans and some errors do happen and it's okay. லைக் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் தான் உங்களை ரொம்ப பழகிக்கிட்டேன் அண்ட் நானும் ரொம்ப பழகிக்கிட்டேன். ஸோ நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 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 டமால்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ ஒரு பேக் இன் ட்ராக்குன்னு வச்சுக்கோங்க. பட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் தட் இதுக்கப்புறம் எந்த ஒரு கீப் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே காட்டி எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. ஸோ we'll keep our fingers crossed and hope that happens. And thank you so much. Even through all this confusion, the kind of love I've received, I feel it's too much. But thank you so much for your love and virtual hugs. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ இருக்க எல்லா வீடியோஸை விட சில பேருக்கு ரொம்ப யூஸ்லெஸ்ஸான ஒரு கண்டென்ட்டாக இருந்திருக்கலாம். பட் ஐ ஹேட் ஃபன் அட்லீஸ்ட் புட்டிங் திஸ் அப். அண்ட் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி தட் நீங்களும் இதை பார்த்தீங்க அப்படின்ட்டு.
கூடிய சீக்கிரம் இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. Until then, virtual hugs to all of you. Lots and lots and lots and lots and lots of love. And do let me know, நீங்கள் எப்படி இருக்கீங்க? How are you combating the heat? உங்களுக்கு ஏதாவது ஹேக்ஸ் தெரியும், இதை குடிங்க அதை குடிங்க அந்த மாதிரி ஹேக்ஸ் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். I would love to know. And thank you so much and I'll see you soon. Bye. Oh my god, ஓ மை காட், ஒரு மெயின் மேட்ரு உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இது ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ராகவ் ஹேஸ் அன் இன்ஸ்டாகிராம் பேஜ் நவ். ஆக்சுவலி ராகவ் வந்து ஜென்ரலாகவே இதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட்ஸ் எல்லாம் போடுவார் நாங்கள் லவ் பண்ணுற டைமில். பட் அஃப்கோர்ஸ் அப்போ அவர் என்னோட அக்கௌண்ட்டோட கனெக்டட் இல்லைங்கிறதுனால ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் தி பப்ளிக் ஐ. ஆனால் என்னோட கல்யாணம் ஆக போகுது, என்னோட அந்த என்கேஜ்மெண்ட் வரப்போகுது, நான் அந்த என்கேஜ்மெண்ட்டே இன்ஸ்டாகிராமில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்ற அந்த போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஐ ரிமெம்பர் the 21st day of the 21st year of the 21st century நான் என் புருஷன்ட்டு போய் சொன்னேன், ஐ மீன் அப்போ மை பாய் ஃப்ரெண்ட்டு போய் சொன்னேன் that I would really love it if you could make your account private and never read your DMs or never read your comment section. இதை நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, it was because எனக்கு தெரியும், இப்போ எனக்கு ஒரு அறிவு இருக்குது, இப்போ எனக்கு ஒரு வயசு இருக்குது, ஐ நோ ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால ஒருத்தங்க நெகட்டிவாக சொல்கிறாங்களா பாசிட்டிவாக சொல்கிறாங்களா, பாசிட்டிவிட்டியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இன்சல்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற ஒரு பக்குவம் ஒரு அறிவு எல்லாமே எனக்கு இப்போ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. It wasn't necessary that Raghav needed to have all of that or even get exposed to all of this. ஏன்னா அவர் ஏன் அது கோ த்ரூ பண்ணும், சிம்பிளி பிகாஸ் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாரா. அப்போ நான் ரொம்ப நெகட்டிவ் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். பிகாஸ் அப்போ எனக்கு தெரியாதுல்ல நீங்கள் ராகவ் எப்படி புரிஞ்சுப்பீங்க, இல்லை ராகவ் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு எனக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரியல. அதனால all I wanted to do was protect him. Then gradually அவர் என்னோட யூடியூப் வீடியோஸில் வர ஆரம்பித்தார், உங்ககிட்ட பேச ஆரம்பித்தார், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் ஸ்லோலி when I started seeing how you all felt about him or something like that, and when I also realized that I miss seeing his active side on social media after 5 years of that engagement and like everything, I finally said, would you want, like chuma kete, would you like to have a public account? We discussed it over months, like, and then I saw that he was also quite interested in it, and on his birthday we made it happen. ஸோ May 2 அவருக்கு ஒரு ப்ரைவேட் பப்ளிக் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் இங்கே அனுப்புகிறேன், அதோட ஒரு குட்டி ஸ்னாப்ஷாட்டும் எங்கேயாவது போடுவாங்க. பட் இட்ஸ் ராகவ் சிவராமகிருஷ்ணா அந்த அக்கௌண்ட். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் மேபி யூ கேன் ஃபாலோ இட் or you can just see it. He's not like, he's just so real, just like Raghav. He's so real and I'm just so happy about it. And let's see how this goes. I have no idea what to expect. Like, trust me, even I'm like so excited to see avan enna mari content ella podu poraanu. But so far he's been so interesting and I've just been loving it. So aduvume or update, of course, enoda YouTube fam ku solnu nenche. And that's about it. Now we can officially say bye and end this video, and I'll catch you soon.